ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் அன்பு சகோதரன் பிரியன். நம்ம சமரன் நியூஸ்க்காக இன்னைக்கு ஒரு முக்கியமான மருத்துவரை சந்திக்க வந்துகிட்டு இருக்கிறோம். ஸோ அவரோட கிளினிக்கே நம்ம வந்துட்டோம். ஹலோ சார், வணக்கம். வணக்கம். வாங்க சார். வெரி குட். மகிழ்ச்சி சார், உங்களோட கிளினிக் வந்திருக்கோம். வாங்க பார்க்கலாமா சார்? வெல்கம் ப்ளீஸ். ஆரம்பத்திலேயே மங்களகரமா பிள்ளையார் இருக்காரு. ஸோ பல மன கஷ்டங்கள் உள்ளவங்களுக்கு கடவுளாக இருக்கக்கூடிய பிள்ளையார். இது கான்செப்டே வந்த உடனே ஜஸ்ட் கிவ் ஒரு பிளசன்ட் ஃபீல் இருக்கணும். ஓகே, அதுக்காக ஒரு சின்ன ஒரு இனிஷியேட்டிவ் தான். வாட் எவர் இட் இஸ், ரொம்ப என்ன இருந்தாலும் பார்க்கறப்போ ஒரு சின்னதா ஒரு பிளசன்ட் ஃபீல் வேணும் அப்படிங்கறதுக்காக தான். ப்ளீஸ் கம் சார். நிச்சயமா சார், தேங்க் யூ. ஸோ இதுதான் சாரோட கிளினிக், உள்ள வந்திருக்கோம். ஸோ இது நம்ம பேஷண்ட் வெயிட்டிங் ஏரியா, ரிசப்ஷன் கம் பேஷண்ட் வெயிட்டிங் ஏரியா. ஓகே. ஸோ நம்ம டென்டல் ப்ரொசீஜர்ஸ் ரூம் அது. ஸோ இது ரூம் நம்பர் 1. சூப்பர். ஸோ இங்கே நம்ம எக்ஸ்ரே ஃபெசிலிட்டிஸ் வித் டிஜிட்டல் எக்ஸ்ரே ஃபெசிலிட்டியோட இங்கே இருக்கிறது. ஸோ அதே மாதிரி இது அதே ரூம் நம்பர் 2. ஸோ அதுவும் டென்டல் ப்ரொசீஜர்ஸ் இருக்கிற ரூம் நம்பர் 2. ஓகே, நைஸ் சார், நைஸ் சார். எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் பக்காவா இருக்கு. இந்த பக்கமெல்லாம் கூட வச்சிருக்கீங்க. வேற என்னெல்லாம் சார் இருக்கு? வாங்க சார். ஸோ இது ஒரு நம்ம ஒரு லாபி மாதிரி இங்கே. ஸோ இது எங்களோட இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஸ்டெரிலைஸ் பண்ணுறது ப்ளஸ் ஒரு சின்ன பேண்ட்ரி மாதிரி. நான் இங்கே எக்ஸ்ட்ரா தட் இஸ் யூஸ் பண்ணது போக மீதி இருக்கிற எக்யூப்மெண்ட்ஸ் கன்சியூமபிள்ஸ் எதுவுமே அங்கே டம்ப் பண்ண மாட்டோம். ஸ்டாக் அண்ட் ஸ்டோர் ரூம் மாதிரி இருக்கும். ஸோ இது எங்களோட டாக்டர்ஸ் லவுஞ்ச் மாதிரி. ஓகே சார், ஓகே சார். கன்சல்டன்சி இங்கே பண்ணி. ஆமாம் சார், கன்சல்டன்ட். ஸோ இது நாங்கள் ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் மாதிரி இருக்கும். அதாவது பட்டிங் டென்டிஸ்ட் இருக்கவங்களுக்கு ஓகே ஒரு 3 days 4 days ஒர்க் ஷாப் மாதிரி நம்மளுக்கு இருக்கும். அது ஒன்ஸ் இன் 2 or 3 months நம்ம ஒரு ஸ்பெஷாலிட்டி வைஸ் நம்ம ரூட் கெனால் மாதிரியோ இல்லை டென்டல் இம்ப்ளான்ட்ஸ்னு சொல்லுவோம். ஸோ அதெல்லாம் கண்டக்ட் பண்ணுற ஒரு கான்ஃபரன்ஸ் ஹால் மாதிரி, ஸ்மால் கான்ஃபரன்ஸ் ஹால் மாதிரி. இதுவும் தேவைப்படுதுங்க, அவசியம். இப்போ கண்டினியூவிங் டென்டல் எஜுகேஷன் ரொம்ப முக்கியம் சார். அதாவது அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் நம்மள. ஓகே, ஏன்னா நம்ம அவுடேட் ஆகிடக்கூடாது இல்லைங்களா? ஸோ இப்போ நேற்று வரைக்கும் என்ன அப்டேட்ஸ் இருக்குன்றது நம்ம தெரிஞ்சா மட்டும்தான் நம்ம சர்வே பண்ண முடியும். கரெக்ட். ஸோ எல்லா ஃபீல்டுலையுமே சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் அப்படிங்கிறது எல்லாத்துலேயுமே இருக்கும். ஸோ நேற்று வரைக்கும் ஏஐ டெக்னாலஜியில் என்ன இருக்குன்றது வரைக்கும் நம்ம அப்டேட் ஆகலை அப்படின்னா நம்ம அவுடேட் ஆகிடுவோம். ஸோ இப்போ இருக்கிற மாதிரி சொல்லணும்னா நம்ம இந்த ஃபீல்டுலையும் பூமர் ஆகிடுவோம். ஓகே ஓகே ஓகே. அதனால என்ன இருக்கு என்னன்றது தெரிஞ்சு வச்சுக்கணும். அதனால இப்போ நாங்களுமே அவங்களோட நாங்கள் ட்ரைனிங் ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணும்போது எங்களுக்குமே புது எவ்ரி டைம் புது விஷயங்கள் கற்றுக்கிறது எங்களுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்குது. அதனால அதை நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம். ஒரு லாஸ்ட் 4 months கொஞ்சம் அக்ரெசிவாக பண்ணிக்கிட்டு இருக்கோம். சூப்பர் சார். இந்த மாதிரி ஒரு கான்ஃபரன்ஸ் ஹாலு, ஒரு ஸ்டடி சென்டர் மாதிரி நிறைய இடங்கள்ல இருக்குமான்னு தெரியல எனக்கு. நான் பார்த்ததுல ஸ்பேஸ் தான் சார். ஸ்பேஸ் இஸ் த ஒன்லி கன்ஸ்ட்ரெயின் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் அது இனிஷியேட்டிவ் எடுக்கணும். இப்போ எல்லா ஸ்பெஷாலிட்டி இருக்கிறவங்களும் அந்த டாக்டர்ஸும் நம்ம கூட நம்மளோட டைப்ல இருந்து அவங்க அந்த 2 days எனக்காக டெடிகேட்டடாக ஒர்க் பண்ணி கொடுக்கறதுக்கு அவங்களும் ரெடியாக இருக்கணும். ஸோ லக்கிலி எனக்குன்னு இருக்கிற டீமில் இருக்கிற எல்லா டாக்டர்ஸுமே கொஞ்சம் ஜெனரஸாக சரி நம்ம அடுத்த ஜென்ரேஷன் நம்மளோடையும் டெவலப் ஆகணும் அப்படிங்கிற ஒரு நல்லெண்ணத்தோட எங்களோட ஜேர்னியில் அவங்களும் டெவலப் கூட வர்றதுனால எங்களுக்கு இது ஈஸியாக இருக்கு. ஸோ அவங்களுக்கும் ஒரு அப்டேட்ஸ் வந்த மாதிரியும் இருக்கும். ஸோ அவங்களுக்கும் நெக்ஸ்ட் ஜென்ரேஷனோட ஒரு கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு ஒரு சான்ஸும் கிடைக்கும். சேம் டைம் எங்களோட தேவையும் ஃபுல்ஃபில் ஆன மாதிரியும் இருக்கும். ஸோ அது வின் வின் ஃபார் ஆல் அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் போட்டோட சொல்லியிருக்கீங்க. ஆமா, மிக மகிழ்ச்சி சார். ஃப்ரெண்ட்ஸ், நீங்க இது வரைக்கும் பார்த்துருப்பீங்க என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ் இருந்துச்சு. ஸோ நம்ம எந்த மாதிரியான மருத்துவர்கிட்ட வந்திருக்கோம், என்ன பேச போறோம் அப்படிங்கிற பல்ஸை நீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். வாங்க டாக்டர் கிட்ட போயிட்டு விரிவா பேசலாம். ஸ்டார்ட் பண்ணுவோமா? எஸ் ப்ளீஸ். வாங்க. வணக்கம், நான் டாக்டர் ஸ்ரீராமன், பல் மருத்துவர் மற்றும் முகத்தாடை அறுவை சிகிச்சை நிபுணர், அதாவது டென்டல் அண்ட் ஓரல் மேக்ஸிலோஃபேஷியல் சர்ஜன். நான் நங்கநல்லூர், OMR அண்ட் ஊரப்பாக்கம்ல என்னோட ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ப்ளஸ் மல்டிபிள் கிளினிக்ஸில் ஒரு விசிட்டிங் கன்சல்டண்ட்டாக இருக்கேன். ஸோ என்னோட ஸ்பெஷாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா இந்த விஸ்டம் டூத் ரிமூவல் ஆஸ் வெல் அஸ் அந்த டென்டல் இம்ப்ளான்ஸ் பண்ணுறது என்னுடைய மேஜர் ஸ்பெஷாலிட்டி. ப்ளஸ் ஐ எம் ஜென்ரல் டென்டிஸ்ட் ஆல்சோ. சார், பல் மருத்துவர் அப்படின்னாவே கண்டிப்பாக எல்லோருக்கும் மிக முக்கியமானவங்க. உடம்புக்குள்ள எத்தனையோ உறுப்புகள், மிக முக்கியமான உறுப்புகள் இருந்தாலுமே கூட முகத்துல பளிச்சுன்னு இருக்கக்கூடிய விஷயங்கள்ல மிக முக்கியமானது பல். ஆமா, அந்த பல் கொஞ்சம் கலர் நிறம் மாறி இருந்தாலுமே, கொஞ்சம் அதனுடைய வரிசை அமைப்பு மாறி இருந்தாலுமே, அல்லது ஒரு ஸ்மெல் மாதிரி வந்தாலுமே
எல்லோருமே வந்து ரொம்ப ஒரு உளைச்சலுக்கு ஆகுவாங்க. அதை எப்படியாவது சரி பண்ணிக்கணும், நல்லா இருக்கணும், இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும்னு நினைப்பாங்க. ஸோ அது எவ்வளோ முக்கியமாக இருக்குது, அதை பற்றி நீங்கள் என்ன சொல்ல வருவீங்க? எதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பேசலாம்? கண்டிப்பாக சார். ஸோ நீங்கள் சொல்கிற மாதிரி பல்லோட அமைப்பு, தாடை, அதுதான் வந்து முகத்தோடைய அழகை வந்து சொல்கிறது. அழகுன்றது வந்து நான் வந்து காம்ப்ளெக்ஷனை பற்றியோ இல்லைனா இருக்கிற ஃபீச்சர்ஸை பற்றியோ பேச வரல. ஸோ நமக்கு தேவையான ப்ரொப்போர்ஷன்ஸ், ஸோ ஃபேஸ் வந்து இப்போ 3 போர்ஷனாக பிரிக்கிறோம், 1 2 3ன்னு பிரித்தா அது ஈக்குவல் ப்ரொப்போர்ஷனாக இருக்கிறதோ, பல்லு முன்ன எடுத்துக்கிட்டு இருக்கிறதோ, அதெல்லாம் சரி பண்ணுறதுமே வந்து அதுவுமே வந்து அவங்களோட கான்ஃபிடன்ஸ் லெவலை வந்து சிரிக்கிறப்போ சரி, பேசுகிறப்போ சரி, சோஷியல் வெல்பீயிங், ஃபெலோஷிப் எல்லாத்துலேயுமே அந்த கான்ஃபிடன்ஸ் லெவல் அது குறைக்கும். இப்போது எல்லாருக்கும் காமனாக கேட்குற முதல் கேள்வி வந்து நான் எப்போ போய் ஒரு டென்டிஸ்ட்டை மீட் பண்ணணும், ஏன் போய் பார்க்கணும், எப்போ போய் பார்க்கணும், இது 2 தான் முதல் முக்கியமான கேள்வி. ஸோ இது வந்து நான் வந்து ஒரு பிறந்த குழந்தை 6 மாதத்தில் முதல்ல ஒரு பால் பல் முளைக்க ஆரம்பிக்குதுன்னா, நீங்கள் அப்போலேருந்தே வந்து அந்த பல்லு வந்து முளைக்க ஆரம்பிச்சதுனாலே அன்னிலேருந்தே வந்து எங்களுடைய கேரில் வந்து அந்த குழந்தையிலேருந்தே வர ஆரம்பிச்சிடுறாங்க. கேர்னா ட்ரீட்மெண்ட் இல்லை, கேர் அப்படின்னா என்னென்னா அந்த பல்லை பாதுகாக்கிறதுக்கு உண்டான விஷயங்கள் என்னென்ன செய்யலாம் அப்படிங்கிறது நீங்கள் கேட்டிங்கனாலே அதுக்கு உண்டான ஆப்ஷன்ஸை உங்களுக்கு கொடுப்பாங்க. அடல்ட்டு நீங்கள் எப்போ போய் பார்க்கணும், எவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக போய் பார்க்கணும், சாதாரணமாக ஒரு 6 மந்த்ஸ்லேருந்து அட்லீஸ்ட் ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவையோ இல்லை வருஷத்துக்கு 2 தடவையோ போய் பார்க்கறது நல்லது. அதையே ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக வருஷத்துக்கு ஒரு 2 தடவை அப்படின்னு சொல்கிறோன்னா, பல்லில் இருக்கிற சொத்தையோ இல்லை ஈறுகளில் வர வீக்கமோ எதுவாக இருந்தாலும் ரொம்ப சின்னதாக, அது பிரிமிட்டிவ் ஸ்டேஜ், ரொம்ப ஏர்லியராகவே இருக்கிறப்போ நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா அந்த ரொம்ப எக்ஸ்டென்சிவாக நம்ம பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. அந்த சொத்தையை ரிமூவ் பண்ணிவிட்டு மேலே வந்து ஃபில் பண்ணுற மாதிரியோ இல்லை ஈறுகளில் பிரச்சனை இருந்ததுன்னா முதல்ல வந்து சாதாரணமாக ஸ்கேலிங் அப்படின்னு சொல்கிற வந்து அந்த பல்லை சுத்தம் பண்ணி ஈறுகளை வந்து திருப்பி ஆரோக்கியமாக வளர்க்கறதுக்கு உண்டான முயற்சிகளை முதல்ல செய்யலாம். ஸோ இதை நம்ம தள்ள தான் வந்து நமக்கு வந்து ஒரு சொத்தை அதிகமாக போய் மற்ற வேறு சிகிச்சை மாதிரி பண்ணுறதோ இல்லை ஈறுகளுக்கு தேவையான கம் சர்ஜரின்னு சொல்கிற ஈறு சம்மந்தப்பட்ட அறுவை சிகிச்சை செய்கிறதோ அது எல்லாமே வந்து அடுத்தடுத்த ஸ்டேஜில் போகிறப்ப தான். ஸோ இது எல்லாமே எப்போ அவாய்ட் பண்ண முடியும் அப்படின்னா ஒரு 6 மாதத்துக்கு ஒரு தடவை இல்லை வருஷத்துக்கு ஒரு தடவை நீங்கள் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க டென்டிஸ்ட் யாராக போய் பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது அப்படிங்கிறத அவங்க சொல்லிவிடுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய பிளான் அவங்க சொல்லும்போது நீங்கள் அவங்களோட டிஸ்கஸ் பண்ணி அதை ஃபில்லிங் பண்ணுறதோ ஸ்கீலிங் அந்த பல்ல சுத்தம் பண்ணுறதோ செஞ்சுட்டிங்கன்னா அப்புறம் வர ப்ராப்ளம் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ஈஸி. இன்னும் ரொம்ப சிம்பிளாக சொல்லணுன்னா பல்லெல்லாம் வந்து இப்போது சீராக இல்லை. அப்போ சார் முதல்ல கேட்ட மாதிரி பல்லோட அமைப்பு சரியில்லை, ஒன்று தூக்கிட்டு இருக்கு, ஒன்று முன்ன பின்ன இருக்குது அப்படின்றப்போ மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதாவது உங்கள் ப்ரஷ்ஷு வந்து ஆக்சஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா ப்ரஷ் வந்து ஸ்ட்ரெயிட்டாக தான் இருக்கும், அது எல்லா ஆங்கிள்லையும் பெண்டாயெல்லாம் போக முடியாது. அப்போது அந்த ப்ரஷ் இன்ஆக்சசிபிளாக இருக்கிறப்போ அந்த இடத்துல நம்ம சாப்பிட்ற ஃபுட்டு அதுலேருந்து வர அந்த பயோஃபிலிம்னு சொல்லுவோம், பல்லுக்கு மேலே வந்து ஒரு கோட்டிங் மாதிரி ஃபார்ம் ஆகும். சாதாரணமாக நம்ம ப்ரஷ் பண்ணி முடித்த உடனே டங்கை வச்சு பல்லு மேலே தேய்ச்சி பார்த்தா ஒரு கண்ணாடி மாதிரி வழுவழுப்பாக இருக்கும். இதுவே சாப்பிட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மேலே வந்து ஒரு குட்டியாக குழகுன்னு ஒரு லேயர் ஃபார்ம் ஆகும், அதுதான் பயோஃபிலிம் சொல்லுவோம். அது அப்படியே அந்த பயோஃபிலிம் தங்க அதுக்கு மேலே அழுக்கு சேர்ந்து அந்த பல்லில் வந்து ஈர வீக்கம் வர்றதோ, காரைன்னு சொல்லுவாங்க, சொத்தை இல்லாமல் பல்லை சுற்றி காரை படிகிறதுன்னு சொல்லுவாங்க, கருப்பாக வர்றதோ இல்லை மஞ்சள் கலரில் படிகிறதோ. ஸோ அதெல்லாம் வந்து ப்ரஷ் இன்ஆக்சசிபிளாக இருந்துச்சுனாலும் அந்த மாதிரி இருக்கிறப்போ மெயின்டைன் பண்ண முடியலன்னா அந்த ப்ராப்ளம் வரும். அதை நீங்கள் 1 to 6 months பார்த்து நீங்கள் அதை ரெக்டிஃபை பண்ணிட்டீங்கன்னா அது மூலமாக வர பாதிப்புகளை வந்து மெஜாரிட்டியாக ஒரு 80-90% குறைச்சிக்கிட்டு அந்தந்த சமயங்களில் அப்பப்போ என்னென்ன ப்ராப்ளம் இருக்கோ ரெக்டிஃபை பண்ணிட்டீங்கன்னா பெரிய பல்லுக்குண்டான சிகிச்சைக்கோ இல்லைன்னா வந்து வலி உண்டான ப்ரொசீஜர்ஸோ பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது.